ஜெர்மனியின் ஷார்லாந்து மாநிலத்தில் சார்ப்ரூக்கனில் உள்ள ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு வாடகைதாரரின் வாடகையை கிட்டத்தட்ட 20% உயர்த்த முயன்றார். குறித்த வாடகைதாரர் 75 சதுர மீட்டர் கொண்ட அந்த குடியிருப்பில் பல ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளார். மேலும் வாடகை உயர்வில் ஒரு பகுதியை மட்டுமே அவர் ஏற்றுக்கொண்டார். எனினும் மரத்தாலான தரை, பொருத்தப்பட்ட சமையலறை, மொட்டை மாடி மற்றும் அமைதியான பசுமையான பகுதி போன்ற வசதிகள் இருப்பதால் அதிக வாடகை நியாயமானது என அந்த வீட்டு உரிமையாளர் கருதுகின்றார். வாடகைதாரர் இதனை ஏற்க மறுத்த பின்னர் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. இதனை அடுத்து நீதிமன்றம் அந்த குடியிருப்பை கவனமாக ஆய்வு செய்ததோடு நேரிலும் சென்று பார்வையிட்டது. இதன்போது அந்த தரை உண்மையான மரத்தாலான தரை அல்ல என்பதனையும், மாறாக அது லேமினேட் செய்யப்பட்டது என்பதனையும் நீதிபதிகள் கண்டறிந்தனர். லேமினேட் ஒரு பொதுவான தரை வகையாக கருதப்படுவதால் அதிக வாடகையை நியாயப்படுத்த அதனை ஒரு காரணியாக காட்ட முடியாது. எவ்வாறாயினும் பொருத்தப்பட்ட சமையலறையும் மொட்டை மாடியும் வீட்டிற்கு ஓரளவு மதிப்பை சேர்க்கின்றன என்பதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதேவேளை அந்த குடியிருப்பில் சலவை இயந்திர இணைப்பு இல்லாததால் வாடகைதாரர் அடித்தளத்தில் துணிகளை துவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் அந்த வீட்டின் வாடகை மதிப்பு குறைந்தது. இறுதியில் வாடகைதாரர் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட உள்ளூர் வாடகை தொகையை விட அதிகமாக செலுத்தி வருகிறார் என நீதிமன்றம் முடிவு செய்தது. இதன் காரணமாக வீட்டு உரிமையாளருக்கு வாடகையை மேலும் உயர்த்த அனுமதி அளிக்கப்படவில்லை.